பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட் சுற்றி வந்தாச்சு நண்பர்களே. ஆனால் சுற்றி வந்து வெளியே வர வழியில் ரொம்ப கம்பி கீழே இறக்கி வச்சுருக்காங்க நண்பர்களே. பெரிய வாகனங்கள் செல்லக்கூடாது என. இதெல்லாம் ரொம்ப சின்ன வாகனங்கள், கார் போன்ற வாகனங்கள் வர்றதுக்கு மட்டும்தான் இந்த லோடு இருக்கும் போல இருக்கு நண்பர்களே. ரோடு ரொம்ப மோசம் நண்பர்களே. கல் முள் குண்டும் குழியுமான ரோடு. நம்ம இந்த ரோட்டில் வண்டி ஓட்டினோம்னா அவ்வளோதான், கூடிய சீக்கிரத்தில் முதுவலி பிடிச்சிக்கும் நண்பர்களே. கரெக்டாக டோல்கேட் சுற்றி போகுது நண்பர்களே. காரில் வரவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கு நண்பர்களே. மற்றபடி டெம்போ ஆட்டோ பஸ்ஸு லாரியில் வரவங்களுக்கெல்லாம் இந்த வழி செட் ஆகாது நண்பர்களே. பஸ்ஸு லாரியில் வரவங்களுக்கு வேற ஒரு வழி தான் பார்க்கணும் நண்பர்களே. மறுபடியும் வந்து பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் நண்பர்களே. மறுபடியும் பைபாஸ் ஜாயின் பண்ணி இப்போ மறுபடியும் விஜயமங்கலத்தை தாண்டி செங்கப்பள்ளி பக்கமாக வந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, விஜயமங்கலம் டோல்கேட்டு சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கார்களுக்கு உண்டான ரோடு மட்டும்தான் நண்பர்களே. கார் மட்டும்தான் போயிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது நண்பர்களே. ஆனால் அந்த பார்த்துருப்பீங்க வெளியே, அதான் கரெக்டாக அந்த டோலை சுற்றி வர ரோடு முடிகிற இடத்துல மேலே ஒரு பார்டர் ஆட்ட கம்பி நல்லா கீழே இறக்கி வச்சுருக்காங்க நண்பரே. சின்ன ஹைட்டு கம்மியாக இருக்கிற கார்கள் மட்டும்தான் அந்த வழியாக போயிட்டு வருது நண்பர், வர முடியும் நண்பர்களே. நண்பர்களே, இன்னும் செங்கப்பள்ளிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு நண்பர்களே. வாங்க பயணிக்கலாம்.